ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் மீனராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீனராசி நேயர்களே, 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் உங்களுக்கு கடந்த காலங்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு 12இல் விரையச்சனியும் ராசியில் 4ல் குரு இருந்து தொழில் ஸ்தானங்கள் வலுப்பெற்று இருந்தாலும் இப்போ குரு உங்களுக்கு 5ல் வக்கரம் பெற்று இருப்பது, ராசியை பார்ப்பது வெகு சிறப்பான யோகம். கடந்த கால டென்ஷன்லாம் போய் உங்களுக்கு நல்ல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும். உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் மீனராசி நேயர்கள் பூராமே புதியதாக தொடங்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறும். அதே இது திருமண வயதில் இருப்பவர்கள் ஆண் பெண் இருவருக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியம், அதாவது 30 வயது கடந்தவர்கள் பூராமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் ஏற்படுத்தும். 5ல் குரு உச்சம் பெற்று ராசியை பார்ப்பது குழந்தை பாக்கியம், வெகு நாட்களாக இல்லாதவர்கள் கூட குழந்தை கிடைக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். அதே மாதிரி வாக்குஸ்தானதாதிபதி உங்களுக்கு 2, 9 பாக்கியாதிபதி 9ல் ஆட்சி பெற்று செவ்வாய் குரு பார்வை பெறுவது வழக்கறிஞர், வாத்தியார் தொழில், பேங்க் சம்மந்தப்பட்டது, அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது, இப்படி துறையில் இருப்பவர்களாக நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் உங்களுக்கு. அது 2, 9 அதேமாதிரி செவ்வாய் வருவது கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு, அரசு கான்ட்ராக்ட் டெண்டர் எடுத்தவங்களுக்கு புறாமே நல்ல முன்னேற்றங்களையும் வருவாயும் ஏற்படுத்தும். சூரியனும் உங்களுக்கு அங்கே இருக்கிறாரு, குரு பார்வை பெறுறாரு. அதே மாதிரி அரசு துறைகளுக்கு புறாமே நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். அதாவது காவல்துறை, மிலிட்ரி, இராணுவம் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே இது 4 எழுக்கூடிய புதன் 8ல் மறைவு பெற்று 8ஆம் இடத்து சுக்கிரன் 8ல் இருப்பதும் எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தை உண்டாக்கும். உங்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு புறமே கணவனால் நன்மைகள் ஏற்படும், நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும். ஒரு சிலருக்கு 9 செவ்வாய் ஆட்சி பெற்று குரு பார்வை தந்தையால் மேன்மை ஏற்படும். தந்தை வழியில் பல மாற்றங்களை, தந்தை இருப்பவர்களுக்கு தந்தையால் மாற்றங்களை முன்னேற்றங்களை உண்டாக்கும். உங்களுக்கு வருவாயை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு இடம்பொருள் வாங்கக்கூடியது, வீடு வாசல் கட்டக்கூடியது ஏற்படுத்தும். 12இல் சனி இருப்பது சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள், நல்ல உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு மேலும் படிக்கக்கூடிய யோகத்தையும் அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய யோகத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்கும். வெளிநாடு வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு, அதாவது ஆண் பெண் இருவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியது, வெளியூர் சென்று வேலை பார்ப்பது அல்லது வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் மாற்றங்களையும் உண்டாக்கும். அவங்களுக்கு இந்த மாதம் மீனராசினியர்கள் புறமே சில தடைகள் ஏற்பட்டாலும் முடிவில் வெற்றி ஏற்படும். அதே இது கட்டட கான்ட்ராக்டர் அல்லது எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு, எழுத்து துறையில் இருப்பவர்களுக்கு, வழக்கறிஞர்கள், வட்டி தொழில் செய்பவர்களுக்கு இவர்களுக்குலாமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். இந்த மீனராசி நேயர்கள் புறாமே இந்த மாதம் பூரா வணங்க வேண்டிய தெய்வம், சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு 2 நெய் தீபம் போட்டு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.